டெட் எக்ஸாமில் சைக்காலஜியில் யூனிட் 6 பர்சனாலிட்டி, அதில் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமை பற்றிய கோட்பாடுகளில் முதலாவதாக ஆளுமை பற்றிய கோட்பாடு சொன்னது ஹிப்போக்ராட்டஸ். ஆளுமை சார்ந்து உடல்வாகு அடிப்படையில் ஹிப்போக்ராட்டஸ் HIPPOCRATS ஹிப்போக்ராட்டஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி டைப்ஸ். இவர் என்ன பண்ணார்னா உடலின் திரவ வகை அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தினார். எப்படின்னா டாமினன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் டைப் இன் த பாடி, இது மனோபாவ பண்பு அல்லது மனம் சார்ந்த பண்போடவும் தொடர்புபடுத்தினார். அதில் முதலாவதாக பிளட்டு, ஒருவருடைய உடலில் இரத்தம் அதிக ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா டாமினன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இன் பிளட், ரத்தம், அதை வந்து சாங்குயின் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க உற்சாகமானவர் அப்படின்னு சொல்லுவோம். யாருடைய உடலில் ரத்தம் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது உற்சாகமானவர், சாங்குயின். இவர்கள் லேசான மனதுடையவர் அப்படின்னா லைட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்பிக்கையாளர், ஆப்டமிஸ்டிக், மகிழ்ச்சியானவர், ஹாப்பி, மற்றும் இணங்கி போகும் குணம் கொண்டவர், ஹோப்ஃபுல் அண்டு அக்கோமடேட்டிங். இந்த பண்புகள் எல்லாம் வினாக்களாக கேட்டுட்டு எடுத்துக்காட்டாக லேசான மனதுடையவர், நம்பிக்கையாளர், மகிழ்ச்சியானவர் மற்றும் இணங்கி போகும் குணம் கொண்டவர் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் சாங்குயின், ஆப்ஷன் பியில் எல்லோ பைல், ஆப்ஷன் சியில் ஃப்ளக்கம், ஆப்ஷன் டி பிளாக் பைல் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா சரியான ஆன்சரு சாங்குயின். அடுத்ததாக மஞ்சள் பித்தம், எல்லோ பைல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். கோலரிக் காலரிக், இவர் வந்து கோபக்காரர், அதிகம் கோபம் அடைவார். அதனால் இவருக்கு என்னெல்லாம் கேரக்டர் இருக்கும் அப்படின்னா இரிட்டபிள், எரிச்சல் அடையக்கூடியவர். அதுக்கடுத்து ஹேங்க்ரி, கோபக்காரர், ஆனால் உற்சாகமிக்கவர். அதை நம்ம உற்சாகமிக்கவர் அப்படின்னு சொல்லும்போது ஃபேசினேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ஸ்ட்ராங் வித் ஆக்டிவ் இமேஜினேஷன், வலுவான கற்பனை திறன் கொண்டவர். இந்த பண்புகள் எல்லாம் கொண்டவர். உடல்வாகின் அடிப்படையில் கோலரிக் என்கின்ற உடல்வாகு ஆளுமை கொண்டவர் அப்படின்னா அதிகம் கோபப்படக்கூடியவர். இந்த படத்தை பார்த்தோம்னாவே தெரியும், அதிக கோபமாக, அக்ரெசிவ் நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும். அதுக்கடுத்தது கோழை, சளி, அதை வந்து நம்ம ஃப்ளக்கம் அப்படின்னு சைக்காலஜிக்கல் டேர்மு PH ஃப்ளக்கம், PHLEGM, ஃப்ளக்கம் அப்படின்னு சொல்லுவோம், சளி. அதை ஃப்ளக்மேட்டிக், இவர் பெரும்பாலும் அமைதியானவர், காமாக இருப்பாங்க. அப்போது ஒருவருடைய உடலின் திரவமானது இந்த மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோழை ஆதிக்கம் செலுத்தியதுன்னா அவங்க பெரும்பாலும் அமைதியானவராக இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை பார்த்தோம், ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு பட அமைப்பு இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இவருடைய கேரக்டர்லாம் என்ன அப்படின்னாக்கா இவர் எப்போதும் காமாக இருப்பார். அப்படின்னா உணர்ச்சியற்றவராக, அமைதியானவராக இருப்பார். அதுக்கடுத்தது ஸ்லோ அண்டு ஸ்லக்கிஸ் அப்படின்னு சொல்லுவோம், மெதுவானவராக இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மந்தமானவராக இருப்பார். என்னென்னா ஒரு டெப்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அதுக்கடுத்து அலட்சியமானவராக கருதப்படும். அப்போ இந்த குணாதிசயம் கொண்டவர்கள் எல்லாம் இன்டிஃபரண்ட், அலட்சியமானவர், இவர்களெல்லாம் ஃப்ளக்கம் என்றும். அதற்கு அடுத்ததாக லாஸ்ட் பாருங்க, பிளாக் பைல், அந்த பித்த சுரப்பி, கல்லீரல் வந்து பித்த நீரை வந்து சுரக்குது. அது பித்த பையில் சேமித்து வைக்கப்படுது. சில பேருக்கு கருப்பு பித்தம், பிளாக் பைல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் பைல், கருப்பு நிற
திரவம் மேலன்கோலிக், இது சோகமானவர், கெட்ட கோபம் கொண்டவர். அதுக்கு அடுத்ததாக பேடு டெம்பர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், மனச்சோர்வுற்றவர். அப்போது டீஜெக்டட் அப்படின்னு சொல்லுவோம், சோகமானவர், ஷேடாக ஃபீல் பண்ணுவார். அடுத்து டிப்ரெஸ்டாக இருக்கும், மன அழுத்தமாக காணப்படுவார் அப்படின்னும் இது மாதிரியான ஒரு கேரக்டரு இருக்கக்கூடியவர். அதுக்கடுத்தது பேசிமிஸ்டிக்காக இருப்பார். அடுத்து செல்ஃப் இன்வால்வ்டு, சுயநலம் கொண்டவராக காணப்படுவார். அப்போ செல்ஃப் இன்வால்வ்டு, டீபோலரபிள், அவநம்பிக்கை கொண்டவராகவும், மிஸ்ட்ரஸ்ட், அவநம்பிக்கை கொண்டவராக காணப்படுவார். இந்த குணாதிசயம் கொண்டவர்கள் எல்லாம் என்ன வகையான உடல் சார்ந்த ஆளுமை அப்படின்னா பிளாக் பைல் அப்படின்னு சொல்லுவோம். இவரை வந்து சோகமானவர், நீங்கள் பார்த்தா தெரியும். இதை அழுமூஞ்சி அப்படின்னும் சொல்லலாம். அழுமூஞ்சி இப்போது பொதுவாக பாருங்களேன், இந்த தன்மையின் அடிப்படையில் வட்டார வழக்கில் பார்க்கக்கூடியது. இந்த சாங்குயின்ன்றது சிறிமுகத்தான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து கோபக்காரன் அப்படின்றது மஞ்சள் பித்தம் என்ற திரவம் ஆதிக்கம் செலுத்துபவர். அதுக்கடுத்து ரொம்ப அமைதியானவர் அப்படின்னு சொல்கிறது சளி என்றும். அதுக்கடுத்தது கருப்பு பித்தம் இருக்கும்போது மேலன்கோலிக், சோகமானவர் அப்படின்னாக்கா அழுமூஞ்சிக்காரர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லை? அப்போது அழுமூஞ்சிக்காரருடைய பண்புகளெல்லாம் என்ன என்பதை தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில் ஹிப்போக்ராட்டஸ் வகைப்படுத்தினார். அதனால் இந்த வகைப்பாட்டை ஹிப்போக்ராட்டஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி டைப், ஆளுமை உடல்வாகு அடிப்படையில் பர்சனாலிட்டியை இவர் வந்து வகைப்படுத்தினார். அது டெம்பர்மெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ், மனம் சார்ந்த பண்பாகவும் அவை எவ்வாறாக உடல் சார்ந்த உடல்வாகு பண்பாக மாறுகிறது என்பதை கண்டறிந்து 4 நிலைகளாக வகைப்படுத்தினார். அதனால் ஹிப்போக்ராட்டஸ் கிட்டேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சில சமயங்களில் ஒருவருடைய இரத்தமானது ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் அவர்கள் டேஷ் வகையான ஆளுமை கொண்டவர்கள். ஆப்ஷன் ஏ சாங்குயின், ஆப்ஷன் பி கோலரிக், ஆப்ஷன் பி பிளக்மேட்டிக், ஆப்ஷன் டி மேலன்கோலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம என்னன்னு பார்க்குறோன்னா, சாங்குயின் சிறிமுகத்தான், அதுக்கடுத்தது கோபக்காரன், அதுக்கடுத்து தூங்கு மூஞ்சி, அதுக்கடுத்ததாக அழுமூஞ்சி. பிளக்மேட்டிக்கை வந்து தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண வேண்டியதான். அப்போ எல்லாமே சைக்காலஜியை பொறுத்தளவு ஒரு புரிதல் இருந்ததுன்னா கேட்கப்படக்கூடிய வினாவிற்கு ஏற்றவாறு சரியான ஒரு ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் சிறிமுகத்தான்னா அவங்களுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும்? லேசான மனதுடையவர், லைட் ஹார்ட்டட், ஆப்டமிஸ்டிக்காக இருப்பாங்க, நம்பிக்கையாளராக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியானவராக இருப்பாங்க. அதே மாதிரி ஹோப்ஃபுல் அண்டு அக்கமடேட்டிங் அப்படின்றோம் இல்லை, அவர்கள் வந்து இணங்கி போகும் குணம் கொண்டவராக காணப்படுவார்கள் என்று பார்க்கிறோம்.